இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எப்போதும் பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரித்ததில்லை. பிரபாகரனும் சஹரானும் எங்களுக்கு அவரும் இவரும் வேறு அல்ல, ஒரே காரியத்தை இருவரும் செய்திருக்கிறார்கள். ஒரு தமிழினமா நான் இதை கதைக்க வாரேன். நீங்க இனவாதி என்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்டைங்கள்ல நாங்களும் அப்படித்தான் தோண்ட வரும். அதை நீங்கள் இனவாதியாக ஒன்று சேர்ந்து என்ன கதை வேணுமா காட்டுங்க. ஆனா எது வெளியே வரணுமோ அதைத்தான் வரவேற்போம். ஆனா அன்றைய தினம் இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேல் நெதன்யாவுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதாவது ஹமாஸிட்ட இன்னும் யுத்தம் செஞ்சு வந்தது ஒரு வியோசனம் இல்லை, இப்படி அவங்க பிரைம் மினிஸ்டர் வேண்டாம்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு நெதன்யாவை இஸ்ரேலிய மக்கள் தூக்கி வச்சிருக்கிறோம். அதேவேளை இஸ்ரேலிய நெதன்யாகு மீண்டும் 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 இந்த ஹாசா மக்களை கொன்று இனாலி போன்ற மேற்கொள்றதால இஸ்ரேலிய மக்களும் இன்றைக்கு வெறுத்துட்டார்கள். நெதன்யாகு இதை நிப்பாட்டினா நல்ல மண்டு. அந்த ஒரு கட்டமாக இஸ்ரேலிய மக்கள் அழுத்தங்கள் காரணம், அதாவது முக்கியமாக யூதர் அழுத்தங்கள் காரணமாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்குள்ள தலை போட்டு, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி தலை போட்டு கட்டம் கட்டமாக இது ஒரு நிரந்தர போர் நிறுத்தமாக செய்வோம்னு சொல்லி உள்ளுக்குள்ள வாரேன். அந்த ஒரு குறிப்பிட்ட துண்டுக்குள்ள இதுதான் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் அதை தூக்கி பிடிச்சு கொண்டு வந்து விடுதலை புலிகள் தீவிரவாத இயக்கம் என்று சொல்ல வந்தது பிறகுதான் நான் இவ்வாறான ஒரு தேடலை ஆரம்பிச்சேன். இலங்கை புலனாய்வுத்துறையை கை வைக்க விட மாட்டினோம். நீங்கள் எத்தனை பேர் பாராளுமன்றத்தில் போய் கைகோத்து நின்றாலும் அவர்கள் அதை தோன்றுவதற்கு விட மாட்டினோம். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க வந்து எந்த கருத்தையும் யாரையும் தீவிரவாதின்னு சொல்லலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி ஊடக சுதந்திரம் இருக்கும். என்ன மக்களே, காசா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு சமாதான உடன்படிக்கை என்றலாம் அல்லது ஒப்பந்தம் என்று சொல்லலாம். உண்மைக்குமே அமெரிக்க ஜனாதிபதியால இது மேற்கொள்ளப்படுது. அதுல முதல் கட்டமாக கைதிகளை பரிமாற்ற நடவடிக்கை இடம்பெற போது, ஆனால் இரண்டாவது கட்டமாக இடம்பெற போற விஷயம்தான் நிரந்தரமாக இரு நாடுகளுக்கு இடையில் பாரிய அளவிலான ஒரு யுத்தத்தை தோற்றுவிக்கலாம் என்று வேற யாராலும் இல்ல பாலஸ்தீன மக்களால வந்து ஊகிக்கப்படுது. இது தொடர்பாகத்தான் இன்றைக்கு காணொலியில பார்க்க இருக்கிறோம். இதுல விரிவான செய்திகள், இந்த 2 வருடங்கள் என்னென்ன நடந்தது, இந்த 2 வருடங்கள் பாலஸ்தீன் பக்கத்தில் இருந்து என்ன குறிப்பிடப்படுது, சர்வதேசத்தில் இருந்து என்ன குறிப்பிடப்படுது போன்ற விவரமாக அல்லது ஷோட்டாக இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்க முதல்ல இதுவரைக்கும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பாருங்க ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இதே மாதிரி தேவையான பிரயோசனமான சில வீடியோக்களும் பதிவேற்றம் செய்யும் போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல வரும். அப்போ உங்களால் இலகுவாக பார்க்கக்கூடியா இருக்கும். ஸோ நம்ம இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காசா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு உடன்படிக்கைக்கு வந்து இருதரப்பும் வந்து ஓமண்டும் இல்ல எஸ் என்றும் இல்ல ஏன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கட்டமான உடன்படிக்கைகள் நேரடியாக இது தெரிவிக்கப்படாவிட்டாலும் முதலாவது கட்டம் கைதிகளை பரிமாற்றத்தினூடாக இருதரப்புகளும் சமாதானம், யுத்தம் நிறுத்தப்படும், மக்கள் நிம்மதியாக வாழலாம். அன்னைக்குள்ள காசால இருக்கிற மக்கள், அதாவது இஸ்ரேலிய மக்களை விட காசால இருக்கிற மக்கள் பெரிய ஒரு ஆரவாரம், சந்தோஷம், மன நிம்மதி. என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா 1900, அதாவது பாலஸ்தீன் தரப்பாலே இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா 1948ஆம் ஆண்டு இந்த பாலஸ்தீனியர்களோட நிலப்பரப்புல இடஒதுக்கீடு ஒன்று இடம்பெறும் போது, எப்படி 1948 பாலஸ்தீனியர் இடத்துல வந்து இடஒதுக்கு இஸ்ரேலுக்கு ஒதுக்கப்படும் யூதர்களுக்கு ஒதுக்கப்படும் போது 53% நிலப்பரப்பு வந்து, அதாவது குறைந்த அளவில் இருந்த யூதர்களுக்கு 53% நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டதாகவும் மீதமாக இருந்த மிச்ச நிலப்பரப்பு வந்து பாலஸ்தீனர்களுக்கு ஒதுக்கப்பட்டதுதான் அங்க இடம்பெற்ற முதலாவது தரமான சம்பவம் இந்த யுத்தத்துக்கு. அதாவது இனம் என்ற ரீதியில யூதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலான பிரச்சனை ஒன்று வர்ற காரணம் குறைந்த அளவிலான யூதர்களுக்கு 53% நிலப்பரப்பு ஒதுக்கிறது 1948. இது நான் சொல்லல, உங்களோட பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஒரு முக்கிய ஊடகவியலாளர் அவர் சொல்றார். இப்ப அவர கருத்தின்படி இதுதான் அங்க ஒரு மிகப்பெரிய தப்பு சர்வதேசம் செய்தது. அதாவது அந்த காலத்திலே எங்களுடைய நாட்டை எங்களுக்கு தந்திருந்தால் இவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்காது. ஆனா இப்படி சொன்ன அவரே இன்னொரு கருத்தையும் சொல்றாருன்னு சொன்னா, இவ்வளவு காலம் இந்த 1948ஆம் ஆண்டுல இருந்து இன்றைய வரைக்கும் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது. ஆனா இந்த 2 வருடங்களுக்குள்ள இந்த பெரிய பேரழிவு, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லுது, இந்த 2 வருடங்களுக்குள்ள இடம்பெற்றிருக்கிற இந்த பேரழிவை சீர் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட $50 பில்லியன் தேவை அந்த இடத்தை துப்புரவு செய்யறது. அதாவது இஸ்ரேலால தாக்கப்பட்ட இந்த இன அழிப்பு அல்லது கொடூரத்தின் மத்தியில அங்க அந்த நாட்டை வந்து துப்புரவு செய்யறதுக்கு அல்லது சரி செய்வதற்கு அல்லது நிமித்துவதற்கு கிட்டத்தட்ட $50 மில்லியன் வந்து $50 பில்லியன் வந்து தேவை என்று சொல்லியிருக்கிறதாகவும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள். அப்ப இது பாலஸ்தீன் தரப்புல இருந்து ஒரு தொகுப்பு, அதாவது பாலஸ்தீன் அவங்களோட செய்தி தொகுப்புல அவர் இதை குறிப்பிட்டிருக்காரு. இதை விட பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அதாவது இந்த சர்வதேசமே
இவ்வளவு இன அழிப்பு நடந்து கூட அந்த ஒரு நாள் ஹமாஸ் அமைப்பு செய்த, அதாவது அவர் வந்து பாலஸ்தீன் அரசியல் தரப்புன்னு சொல்லல, காசாட முக்கிய தரப்புன்னு சொல்லல, ஹமாஸ் அந்த அமைப்பு அது தனியொரு அமைப்பு, அந்த அமைப்பு செய்த ஒரு நாள் குற்றத்துக்காக இந்த சர்வதேசமே எங்களை சேர்ந்து அடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அதாவது இந்த ஹமாஸ் போராளிகள் பறிச்ச 1690 கிட்டத்தட்ட 1700 உயிர்களுக்கு நாங்கள் கொடுத்த விலை 67,000 உயிர்கள் மட்டுமல்லாது அதுக்குள்ள வந்து 19,000 சிறுவர்கள். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா பேரழிவான பாலஸ்தீனை ஒரு சுடுகாடாக மாற்றி இருக்கிறாங்க இந்த இஸ்ரேலும் சர்வதேசமும் சேர்ந்து. அப்ப அவர் வாயாலேயே திரும்ப அவர் குறிப்பிட்டிருக்க விடயம் வந்து இதுக்கு அடித்தளம் வந்து ஹமாஸ் தான். அதாவது எங்களுடைய போராட்டம் 1948 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த 2023 ஆண்டு 7ஆம் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் செய்த இந்த கொலைக்களம் தான் இவ்வளவு அழிவுக்கு காரணம் என்று அவர் செய்தியில சொல்றார். மாறி இஸ்ரேல் பக்கத்தில் அல்லது சர்வதேச ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அல் ஜசீரா வந்து சர்வதேச ஊடகம் என்று சொல்லல, அவங்க ஒரு பொதுநிலை ஊடகம். ஆனா அவங்களோட செய்தி அவ்வளவுமே வந்து இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தது, இஸ்லாமியர்கள் சார்ந்தது, முஸ்லீம் அடிப்படைவாதத்தை சார்ந்தது. அப்ப அவர்கள் சொல்றார்கள் என்று சொன்னா, இது ஒரு ஆர்டிக்கலை தயாரிச்சு இந்த விடத்துல வந்து அவர் சொல்ற விஷயம் என்று சொன்னா, ஹமாஸ் கை வச்ச, அதாவது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 ஆண்டு ஹமாஸ் கை வைத்து 1200 பேரை கொண்டு, சிவிலியன்ஸை கொண்டு 251 பேரை கடத்திட்டு போனதுக்கு கொடுத்த விலை வந்து இந்த அளவு அழிவென்று சொல்லி அந்த கட்டுரையை தொடர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சில நண்பர்கள் அது வேற ஏதோ கட்டிடலாம் கொண்டு வந்து டிக்டாக்ல ஷேர் பண்ணி இப்படியான்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் அதில் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இதில் அட்டாச் பண்ண பாருங்க. அப்ப இந்த அல் ஜசீரா சொல்லுது எப்படின்னு சொன்னா, இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம், அவர்கள் போராளிகள் சொல்றாரு, அவர்கள் தீவிரவாத இயக்கம் சொல்ல மாட்டார்கள், முஸ்லிம்கள் தானே. இந்த ஹமாஸ் அமைப்பினர் 7ஆம் தேதி அக்டோபர் 2023 ஆண்டு செய்த கொடூரத்துக்கு அந்த ஒரு நாளுக்கு அவர்கள் கொடுத்த விலை வந்து இந்த அப்பாவி மக்கள் இன அழிப்பு என்று சொல்லி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கார்கள். அவர்கள் எல்லா தரவுகளும் எல்லாம் தந்திருக்கார்கள், எத்தனை பேர் காயப்பட்டது, என்ன விஷயம் நீங்க அல் ஜசீரால போயிட்டு பார்க்கலாம். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா, ராய்ட்டர்ல வந்து சர்வதேச தலைவர்கள், ஈவன் பிரான்ஸா இருக்கட்டும், யூரோப் ஒன்றிய நாடுகள், பிரான்ஸ் இருக்கட்டும், இத்தாலிய பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், யூஎஸ்ல இருந்து இருக்கட்டும், எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பு எல்லாத்தையும் இருந்திருந்தால் இவ்வளவு பேரழிவு வந்திருக்காது. கடந்த 79 வருடங்கள் என்று சொல்றீங்க, 1948 சொல்லி பாலஸ்தீனர்கள் சொல்றார்கள், இவர்கள் சொல்றாரு கடந்த 79 வருடங்கள்ல இந்த 2 வருடங்கள் என்றது மக்களால் மறக்க முடியாது. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஒரு தாக்குதலான கொடூர தாக்குதலை செய்திருக்குது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த கொடூர தாக்குதலுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஹமாஸ். இந்த ஹமாஸ் என்ற தீவிரவாத இயக்கம் ஒரு தீவிரவாத செயற்பாடு. இத்தாலியில பிரதமர் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு என்ன சொன்னா, ஹமாஸ் என்ற தீவிரவாத இயக்கம் இன்றைக்கு இந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தின இந்த கொலைக்களம், அதாவது சிவிலியன்ஸை நேரடியாக சுட்டது, நேரடியாக கடத்தி கொண்டு போனது, கற்பழித்தது, மற்ற ஒரு பெண்ணை வாகனத்தில் ஏற்றி கொண்டு உடைகளை கலைந்து அல்லாஹூ அக்பர்னு சொல்றேன். நான் இதை கைவிட மாட்டேன். கடைசி எந்த செய்தி என்றாலும் நான் தைரியமா சொல்லுவேன். என்னன்னு சொன்னா, அதற்குரிய வீடியோக்களை வந்து ஹமாஸ் எடுத்திருக்கு, அதை விட அல் ஜசீரால அந்த வீடியோ இருக்குது. நான் ஏற்கனவே கடந்த யூடியூப் சேனலில் இருக்கிற பதிவுகளை நான் அதை போட்டிருக்கேன். அப்ப இப்படி எல்லாம் செய்ததால தான் இஸ்ரேல் வந்து இதை விட்டு கொடுக்கல. ஆனா அன்றைய தினம் இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேல் நெதன்யாவுக்கு எதிராக செயற்பட்டார்கள். அதாவது ஹமாஸ்கிட்ட இன்னும் யுத்தம் செஞ்சு இருக்குது, ஒரு பிரியோசனம் இல்லை, இப்படியான ஒரு பிரைம் மினிஸ்டர் வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நெதன்யாவை இஸ்ரேலிய மக்கள் தூக்கி வச்சிருக்கணும். அதேவேளை இஸ்ரேலிய நெதன்யாகு மீண்டும் இந்த ஹாசா மக்களை கொன்று இன அழிப்பு ஒன்றை மேற்கொள்றதால இஸ்ரேலிய மக்களும் இன்றைக்கு வெறுத்துட்டார்கள். நெதன்யாகு இதை நிப்பாட்டினா நல்ல மண்டு. அந்த ஒரு கட்டமாக இஸ்ரேலிய மக்கள் அழுத்தங்கள் காரணம், அதாவது முக்கியமாக யூதர் அழுத்தங்கள் காரணமாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்குள்ள தலை போட்டு, அதாவது அமெரிக்க ஜனாதிபதி தலை போட்டு கட்டமாக இது ஒரு நிரந்தர போர் நிறுத்தமாக செய்வோம்னு சொல்லி உள்ளுக்குள்ள வர. இப்ப உள்ளுக்குள்ள வரைக்கல. இப்ப நான் உங்களுக்கு இருதரப்பும், அதாவது பாலஸ்தீன் தரப்புல என்ன சொல்லப்பட்டது, இந்த 2 வருடங்களை பத்தி, இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லப்பட்டது, சர்வதேச தரப்புல என்ன சொல்லப்பட்டது உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். இப்ப வந்து இந்த உடன்படிக்கைக்கு முதல் கட்டமாக கைதிகளை பரிமாற்ற போறோம். எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, ஹமாஸ் போராளிகள் தங்கள்கிட்ட இருக்கிற 20 கைதிகளை பரிமாற்றங்களை இஸ்ரேலிய போராளிகள் அதுக்கு 20,000 பேரை ஒப்படைக்க போறதாகவும் குறிப்பிடுறார்கள். உண்மைக்குமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் போறேங்க, நான் இதுல சொல்றேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மைக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா 2025 ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஐநாட இன அழிப்பு ஒப்பந்தத்தின் கீழ் 1948ஆம் ஆண்டு ஐநா இன அழிப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அந்த பிரகாரத்துல இஸ்ரேல் வந்து மேற்கொள்ற இந்த யுத்தம் வந்து இன அழிப்பு என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது வந்து
அந்த இடத்துல எடுக்கப்பட்ட தீர்மானங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெனீவால பாலஸ்தீன ஒரு தனிநாடாக அங்கீகரிக்கணும், அதே போல இந்த யுத்தத்தை நிறுத்தணும், இந்த இரு தரப்பினை வந்து சமாதானத்துக்குள்ள கொண்டுறணும், அந்த பாலஸ்தீன மக்கள் மறுவாழ்வு தொடர்பாக நிச்சயம் நாங்கள் மீள்கட்டமைப்பு ஒன்று உருவாக்கணும், சர்வதேசம் இணைந்து சொல்லிய பல தீர்வுகள் அங்கே எடுக்கப்பட்டது. அதேவேளை ஒரு முக்கியமான விஷயம் அங்கே சொல்லப்பட்டது ஊடக சுதந்திரம், அதாவது பத்திரிகையாளர் ஊடக சுதந்திரமும் அந்த ஊடக படுகொலைகளும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் ஜசீராவோட ஊடகவியலாளர்களே ஒரு 9-10 பேர் வந்து இந்த இனப்படுகொலையில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் வரலாற்றில் இவ்வளவு காலம் இந்த உலகம் பார்த்த யுத்தத்தில் வந்து இந்த 2023 தொடக்கம் 2025 நடந்த யுத்தத்தில் வந்து 278 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு அமௌண்ட் அது. அதாவது இந்த யுத்தத்தில் வந்து இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்காகவும் இந்த பலஸ்தீன மக்களை காப்பாற்றுறதுக்காக, அதாவது இஸ்லாம் மார்க்கம் சேர்ந்த இந்த முஸ்லீம் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அடித்தளத்தின் காரணமாக இந்த இஸ்ரேல் என்றது வந்து மேற்கொள்கிற இனப்படுகொலையிலிருந்து இந்த மக்களை விடுவிக்கிறதுக்காக சர்வதேசத்து பல செய்திகளை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி போன இவ்வளவு 278 பத்திரிகையாளர்கள் வந்து அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? அதாவது இந்த குறிப்பிடப்பட்ட ஊடக சுதந்திரம், அதாவது பாலஸ்தீனத்தில் வந்து ஒரு சில ஊடகவியலாளர்கள், அதாவது அவங்களோட மதம் சார்ந்து பாலஸ்தீனம் சார்ந்து செயற்படுற ஊடகவியலாளரை தவிர்த்து மற்ற எந்த ஊடகவியலாளர்களுக்கும் அங்கே அனுமதி கொடுக்கப்படலை அந்த செய்திகளை வெளி உலக கொண்டுறது. ஏனென்று சொன்னா அவர்கள் கூட இந்த யுத்தத்தில் இனவாதம் சார்ந்துதான் செயற்பட்டார்கள் என்றது இதுல இருந்து வெளிப்படையாக வெளியே வருது. நாங்கள் உண்மையை உலகுக்கு கொண்டு வந்தால் இனவாதிகள், அதாவது நாங்கள் ஒரு தரப்பு சார்ந்து கதைக்கிறோம், முஸ்லீம்களுக்கு எதிராக சார்ந்து கதைக்கிறோம், நாங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வந்தால் நாங்கள் இனவாதிகள். இப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்ல தெரியும், ஏறாவூர் முஸ்லிம்களை இரவோடிரவாக கருவறுத்த அந்த சம்பவம் தொடர்பான சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். விடுதலை புலி பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறவர்கள் அவர்கள் போராளி என்று பார்க்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய மக்களுக்காக போராடியதாக பார்க்கிறார்கள். அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அவர்களை போராளிகளாக பார்க்கலாம், தியாகிகளாக பார்க்கலாம், உங்களுடைய வேலை. எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்கள் சமூகத்திற்கு இழைத்த படுபாதக செயல்களை நாங்கள் ஆதரிக்க முடியாது, அதை அங்கீகரிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எப்போதும் பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரித்ததில்லை. பிரபாகரனும் ஜஹரானும் எங்களுக்கு அவரும் இவரும் வேறு அல்ல, ஒரே காரியத்தை இருவரும் செய்திருக்கிறார்கள். இந்த வீடியோல வந்து அடியும் இல்லை நுனியும் இல்லை, அதாவது முஸ்லிம்களை தீவிரவாதிகள், அதாவது விடுதலை புலிகள் அவர்களை பொறுத்தவரைக்கும் தீவிரவாதிகள், உங்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஹீரோவாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும், எங்களை பொறுத்தவர்களுக்கு அவர் தீவிரவாதிகள். அதாவது தற்கொலை கொண்டு தாக்குதல் செய்து, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின்படி அல் குர்ஆன்ல சொல்லி இருக்குது, நபிகள் நாயகம் போதிச்சிருக்கார் என்ற ரீதியில் உயிர்களை கொள்வது வந்து அது பெரிய விஷயம் தான் எங்கட இஸ்லாமில் என்ற மாதிரி சஹரான் செய்த குண்டு தாக்குதலுக்கு அந்த சஹரான் தலைமை தாங்கினார். அவரும் மேதகுவும் வந்து ஒன்றாம். அதால் அவர்களுக்கு இவங்க 2 பேரும் தீவிரவாதிகள் தானே தங்களுக்குண்டு சொல்றீனா. அப்போ ஒரு ஆதாரபூர்வமாக எதுவும் இல்லை, இந்த கையில் வச்ச புத்தகத்தை வச்சுக்கொண்டு, அதுவும் ஒரு முஸ்லீம் நபரால் முஸ்லீம் மக்கள் கொடுத்த ஆதாரங்களை கொண்டு எந்தவித விசாரணையும் எடுக்காமல், உண்மையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிழக்கிலேயோ வடக்கிலேயோ முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளில் உண்மைக்கும் ஆதாரபூர்வமாக இருக்கிறேன்னு சொன்னால் அவர்களை வந்து விடுதலை புலிகள் வந்து வெளியேற்றினார்கள். ஏனென்ற காரணம்னு சொன்னால் நீங்கள் இதில் யாருமே கோயிக்கூடாது. எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் அதிக அளவு. நான் வேலை செய்த காலப்பகுதியில் காத்தான்குடியில் வேலை செய்திருக்கிறேன், மன்னாரில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற முஸ்லீம் நண்பர்கள், இவன் திருவோணமலையில் எனக்கு 5-6 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கிண்ணியா மூதூர்ல எல்லாம் வேலை செய்திருக்கேன். முஸ்லீம் மாதிரி அவர்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அவர்களோட மார்க்கம் இஸ்லாம் எப்படி, அவர்கள் நோன்பு பெருநாள் எப்படி இருப்பார்கள், எப்படி அன்பை கவனிப்பார்கள் என்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் அதுக்குள்ளேருந்து வாழ்ந்தான். எனக்கு எல்லா நண்பர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இது தனிப்பட்ட கருத்தில் ஒரு சர்வதேச ரீதியாக நான் முன்வைக்கிற கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கிழக்கிலையும் வடக்கிலையும் இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், விடுதலை புலிகள் அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு ரீசன் இருக்குது. அது சர்வதேச ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இன ரீதியாக எங்களோட இனத்தின் விடுதலைக்கு போராடிக்கல, தமிழர்கள் என்று போராடிக்கல, நீங்கள் அதில் ஒரு வேறுபட்டாக்களாக இருந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இங்கே அழகாக வச்சுட்டு நாளைக்கு அங்கே அழகாக வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இராணுவத்தோடு சேர்ந்து செயற்பட்டிருக்கீங்க, தமிழர்கள் விடுதலை புலியோட சேர்ந்து கைகோத்திருக்கீங்க, திரும்ப அங்கால போயிட்டு கதைச்சிருக்கீங்க. அப்போ இந்த செயற்பாடை மேற்கொண்டதால் உங்களை வெளியேற்றி தான் அதை அந்த யுத்த நடவடிக்கை, அதாவது இனத்துக்கான போராட்டத்தை ஆரம்பிக்கணும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் உங்களை வெளியே அனுப்பப்பட்டது என்று வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதால் அதை சொல்கிறல பெருசாக நாங்கள் அதுவும் விடுதலை புலி தரப்பில் வந்து நாங்கள் இப்படி செய்ததன் காரணம் இதுதான் என்று சொல்லி கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இதே சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இலங்கை அரசு செய்த கொடூரம், அதாவது அங்கே இருந்த ஊர்காவல்துறை அவங்களோட எல்லாம் சேர்ந்து உங்களுக்குள்ளே 1008 அமைப்புகளை வச்சுக்கொண்டு அவர்களுக்கு பணங்களை கொடுத்து தமிழர்கள், அதாவது முஸ்லீம் மற்றும் தமிழ் சமுதாயம் சேர்ந்து தமிழர்களை உடைக்கணும் என்று உங்களை தமிழர்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடையிலான, அதாவது தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு இடையிலான பிளவை கொண்டுறதுக்கு எவ்வளவோ சதியெல்லாம் செய்தார்கள். ஆனால் நீங்கள் அதுக்கு அடியது நுனியது என்று தேடாமல்
அந்த ஒரு குறிப்பிட்ட துண்டுக்குள்ள இதுதான் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் அதை தூக்கி பிடிச்சு கொண்டு வந்து விடுதலை புலிகள் தீவிரவாத இயக்கம் என்று சொல்ல வந்தது பிறகுதான் நான் இவ்வாறான ஒரு தேடலை ஆரம்பித்தேன். ஆனால் இந்த தேடலை ஆரம்பித்த பிறகு உண்மைக்குமே இஸ்லாமிய மார்க்கம்ன்றது புனிதமானது. ஆனால் அந்த மார்க்கத்துக்குள்ள இருந்து அந்த மார்க்கத்தை பின்பற்றாத முஸ்லீம்கள் தான் அந்த மார்க்கத்தை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹமாஸ் அமைப்பினரை போன்றவாக்கள், அதை விட எங்களை இலங்கையிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்கள் தான் இன்றைக்கு இன்னும் இனவாதம் கக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் வெளி உலகுக்கு எடுத்து சொல்ல வந்தால் நாங்கள் இனவாதியாக இருக்கிறோம். எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு காலம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்தது, இஸ்லாமியர்கள் சார்பில் அவர்கள் மார்க்கம் சார்ந்து அவர்கள் சரியோ புலையோ விட்டுக்கோ கொடுக்கக்கூடாது, ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு அந்த மார்க்கம் நெறி இருக்குது அவங்கள்ட்ட. அந்த நெறியை தாண்டி யாராவது எங்கள் தரப்பிலும் தப்பு இருக்கு என்று ஒத்துக்கொள்வார்களான்னு தோண்டி கொண்டே இருந்த நான் இன்றைக்கு டிக்டாக்ல வந்து இந்த இதில் இருக்கிற நண்பர் வந்து ஏற்றுக்கொண்டுட்டார். ரோபர்ட் தாக்குதல் நடத்தியது அது உலகளாவிய ரீதியில எல்லாரும் அந்த தாக்குதல் நடத்தியது தவறுதான் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்றாங்க. நாங்களும் ஏற்றுக்கொள்றாங்க. அது சரியா அப்படின்னு சொல்ல வரல. ஒரு காலகட்டத்தில் அமைதியான நிலை ஏற்பட்டு இருந்த போது அவங்க ஹமாஸ் அமைப்பு நடத்தின அந்த தாக்குதல் தவறு. ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 செய்தது தவறுதான் என்று ஏற்றுக்கொண்டார். இந்த அளவுக்கு போதும். இனிமேல் இதை பற்றி நான் கதைக்க மாட்டேன். ஆனால் உண்மையை சர்வதேசத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் அல்லது வெளி உலக கொண்டு வரணும், இல்லாட்டி எங்கட மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் கதைப்பேன். இவ்வளவு காலமும் காசாவை பற்றி கதைச்சு கொண்டாங்க. இனியும் தொடர்ந்து காசா நடக்கிற பிரச்சனையை பற்றி கதைப்போம். ஆனால் இந்த ஆதாரம் இல்லாத, அதாவது ஏராவூர் சம்பவம் தொடர்பாக எழுதப்பட்ட முஸ்லீம் நபரால் எழுதப்பட்டது, இவின் கிழக்கில் விடுதலை புலிகளால் இடம்பெற்ற எந்த ஒரு யுத்தத்தையும் சர்வதேச ரீதியிலேயோ இலங்கை புலனாய்வுத்துறை ரீதியாகவோ இலங்கை அரசாங்க ரீதியாகவோ இன்னும் வெளியிடல ஒரு ஆதாரம் கூடி இதான் நடந்தது, இவ்வளவுதான் கொல்லப்பட்டது, முஸ்லீம் மக்கள் இத்தனை கொல்லப்பட்டதுன்னு சொல்லி ஒரு ஆதாரபூர்வமாக எங்கேயும் இல்லை. இலங்கை வாழ் முஸ்லீம்கள், அது முக்கியமாக கிழக்கு பிரதேசத்தில் அவர்கள வாக்குவாதத்தை கொண்டு எழுதி புத்தகமாக வெளியிடுறார்கள். ஆதாரம் இல்லாம நீங்க இவ்வளவு சொல்லிக்கலாம். அதான் சொல்லுவாங்களே, உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த டொமாட்டோ சோஸ் ஒரு வசனம் இருக்கல. ஒரு தமிழினமா நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு விடுதலை புலி பெற்றாளர், இது ஒரு வாக்குமூலம் எடுத்தாலும் சரிதான், ஒரு தமிழினமா நான் இதை கதைக்க வாரேன். நீங்க இனவாதி என்றாலும் என்ன பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்டைகள்ல நாங்களும் அப்படித்தான் தோண்ட வரும். அதை நீங்கள் இனவாதியாக ஒன்று சேர்ந்து என்ன கதை வேணுமா காட்டுங்க. ஆனா எது வெளியே வரணுமோ அதைத்தான் வரவேற்போம், அதை கொண்டருவோம். இதுதான் என்ற நிலைப்பாடு. இதுல இருந்து நான் மாற மாட்டேன். அப்ப நீங்கள் இவ்வாறு கிழக்கில் நடந்த சம்பவங்களை இந்தவித ஆதாரபூர்வமாக இன்றைக்கு நீங்கள் இலங்கை அரசிட்ட அல்லது குற்றப்புலனாய்வுத்துறை போய் விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்க. இது தொடர்பாக ஆரம்பிச்சு தோண்டினா அங்க வரப்போறது முஸ்லீம் ஊர்காவல் படை துறைகள், அந்த காலத்தில் இயங்கின முஸ்லீம் குழுக்கள், முஸ்லீம் ஆயுத படைகளால தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நாடகமாக அரங்கேற்றப்பட்டது என்ற உண்மை வெளிக்கொண்டப்படும். அதாவது நீங்க சொல்லுவீங்க நாங்கள் ஏதாவது பதிவு போட்டோன்னே அடிநூடி தெரியாம என்று சொல்லி. இப்ப இவர் பேசக்கூடிய பாத்தீங்கன்னா தலையும் இல்ல காலும் இல்ல, நான் நடுவில் தான் நிற்பேன், நடுவில் நின்று கொண்டுதான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய பேச்சு அமையும். இதே போல அங்க அடிநுனி எல்லாம் வெளியே வரைக்கல, நீங்க அன்று தலைகுனிய வேண்டி வரும். ஆனால் நீங்கள் ஒரு காலமும் தலைகுனியிற ஆக்கள் இல்ல. உங்களோட மார்க்க ரீதியா நீங்க என்னதான் நடந்தாலும் இப்படி புரட்டி போடுவீங்களே தவிர நீங்கள் தவற ஒப்புக்கொண்டு தலைகுனிற ஆக்கள் இல்லை. ஸோ நீங்கள் இன்றைக்கு கூட உங்களோட முஸ்லீம் தலைவர்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைகளை தோண்ட வலிக்கிட்டா, ஈவன் ஹிஸ்புல்லாக்கு கூட தெரியும் இந்த பிரச்சனைகளை தோண்ட வலிக்கிட்டா அங்கே அத்திவாரம், அதாவது எப்படி இஸ்ரேல் காசா போருக்குள்ள அத்திவாரம் ஹமாஸ் தீவிரவாதிகளோ அதே மாதிரி இலங்கைக்குள்ள விடுதலை புலிகள் செய்த தப்போ அல்லது ராணுவம் செய்த தப்போ எதை கிழக்கில் வடகிழக்கு தோண்ட வலிக்கிட்டாலும் முஸ்லீம் அந்த காலத்தில் இருந்த ஊர்காவல்துறை மற்றும் அந்த காலத்தில் இருந்த தீவிரவாத அமைப்புகள் தான் அங்கே சேரும். அதை வழி நடத்தினவர் ஆரம்ப தோண்ட வலிக்கிட்டா அந்த முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் அம்பிடுவினம் மாட்டிக்கொள்ளினோம். இதால இலங்கை புலனாய்வுத்துறையை கை வைக்க விட மாட்டினோம். நீங்கள் எத்தனை பேர் பாராளுமன்றத்தில் போய் கைகோத்து நின்றாலும் அவர்கள் அதை தோன்றுவதற்கு விட மாட்டினோம். அப்படி தோன்றினால் கடந்த கால ஆட்சியாளர்கள், அதாவது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கத்தில் ஆட்சி செய்தவர்களும் அதேவேளை இராணுவத்துக்குள் இருந்த இவ்வாறான கராங்குட்டிகளும் அதோடு சேர்ந்து செயற்பட்ட இந்த முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகளும் தான் வெளி உலகுக்கு தென்பட வேண்டி வரும். அதால் நீங்கள் இப்போ இல்லை எப்போவுமே இந்த பிரச்சனைகள் தோண்டப்படாது. அதை தோண்டாமல் தடுக்கிறது உங்களோட முஸ்லீம் அமைச்சர்கள் அல்லது முஸ்லீம் தலைவர்கள் தான். அதை நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அதை விட்டுட்டு இப்படி ஆதாரபூர்வமாக நீங்கள் விடுதலை புலிகளை இதுதான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்து, அதாவது இலங்கையும் தாண்டாத ஒரு ஒரு சம்பவம் பற்றிய அதுக்குள்ள இதான் நடந்து என்று சொல்லி பொய்யாக சித்தரிக்கப்பட்ட தகவல்களை வச்சுக்கொண்டு நீங்கள் விடுதலை புலி தீவிரவாத இயக்கம் என்று சொல்ல முற்பட வந்தால்
நாங்கள் எல்லாம் இந்த ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்ல வேண்டி வரும். இதுதான் இந்த வீடியோவில் பதிப்பே தவிர இதில் எந்த வித இனமாதம் இல்லை. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. நீங்கள் வந்து எந்த கருத்தையும் யாரையும் தீவிரவாதின்னு சொல்லலாம், உங்களுக்கு விரும்பின மாதிரி ஊடக சுதந்திரம் இருக்கும். ஆனால் எனக்கு ஊடக சுதந்திரம் இருக்குது, நான் கதைப்பேன். சரி, ஒரு தமிழன் இனவாத தோற்றுவிக்க என்னன்னு சொன்னா, நீங்க என்னைய தனிநபராக இனவாத தோற்றுவிக்க சொல்லலாம். ஆனால் ஊடக ரீதியாக என்னுடைய வலைதள லைசன்ஸின் ஊடாக நான் வந்து ஊடக சுதந்திரம் உள்ள ஆள். அப்ப என்னால கதைக்கல. நான் வாய்க்கு வந்த பொய்ய கதைக்கிறேன்னு சொல்றவனெல்லாம் உனக்கு தேடி பார்க்கலாடி அது பொய்யாகவே இருக்கட்டும். ஆனால் ஆதாரத்தோட, அதுவும் நான் சர்வதேச ஆதாரம் இதுதான், முஸ்லீம்கள பக்கத்து ஆதாரம் இதுதான் என்று சொல்லி எல்லாம் தனித்தனியாக தான் உங்களுக்கு தகவலை தந்து கொண்டிருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளாது உங்களோட விஷயம். ஆனால் உண்மைகள் இதுதான். ஸோ இவ்வாறான மீண்டும் ஒரு வீடியோவில் இதோடவான மிச்ச விடயங்களை கதைப்போம். ஸோ மீண்டும் நம்ம சந்திப்போம்.